ஏன்னா வெடிச்சு அழுது, தான் செஞ்ச தப்ப உணர்ந்து, அப்படி ஒரு அழுகையோட தான் அந்த பாட்ட ஆரம்பிக்கணும் நம்ம. கரெக்ட். "காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அட யார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கு தான்னு." அப்ப அவன் ஒன் பை ஒன்னா அவன் சொல்லணும். ஒரேடியா எடுத்த எடுப்பிலேயே வந்து நீங்க நம்ம இப்ப நீங்க சொன்ன மாரி ஆட்டு வித்தால் யாரும் தத்துவம் சொல்ல முடியாது. ஆமா. ஏன்னா அந்த அளவுக்கான ஆளு கிடையாது அவன். கரெக்ட். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் போனான் அவன். அப்ப "காற்றோடு பட்டம் போல" அப்படி ஆரம்பிச்சுட்டு, "கண்ணால் காண்பது பொய்யாய் மாறுமா, எங்கோ போனது என்னிடம் வந்து ஆமா. சேருமா, ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஆ ஒரு தெய்வம் போச்சு இந்த இன்று." லைனு சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. இந்த லைன் நான் எப்படி பார்த்தேன்னா, லைக் அப்ப வந்து அவனோட மனைவி வந்து அவனுக்கு பெரிய ஒரு உறவாவோ ஒரு பெரிய பொருட்டா இருக்கு. ஒரு தெய்வம் ஆக்சுவலா அவங்க அதுக்காக தான் வந்திருப்பாங்க. கதையே அதுல முடிஞ்சிருச்சு. இந்த கதை முடியிற மேட்டர் நான் நீலவத்திக்கு வரேன் நானு. இதுலயே கதை முடிஞ்சுச்சு. ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போனதுங்கிறது. அந்த அந்த பொண்ணுடைய பார்வையிலேருந்து எழுதின வரியா எனக்கு தெரிஞ்சுச்சு. இல்ல நீங்க சொல்லுங்க. இது அவருடைய பார்வையில எழுதினதா? அவரோட பார்வையில எழுதினது தான். ஏன்னா ஓகே. பாடல் நான் அங்க அப்படிதான் கொண்டு போறேன். ஆமா பாடல் போகும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த வார்த்தை வந்து அவங்க அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு ரொம்ப புடிச்ச ஆமா. ஒரு அவங்க உறவு தானே. அம்மா தானே அவங்களுக்கு எல்லாமாவே ம். இருக்காங்க. தாய் ஆமா. வந்து தாயாவும் இருக்காங்க, தோழியாவும் இருக்காங்க. அப்பாவுடைய புரிதலின்மைய சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குரு மாதிரி இருந்து வழி நடத்துறாங்க. இங்க கரெக்ட். இப்படி இருந்துக்கோ, இங்க இப்படி இருந்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா நான் எழுதுனது அந்த குழந்தைகள் சைட்லேருந்து அந்த அந்த விஷயங்கள நான் வார்த்தை பார்க்கல. எழுதல. இல்ல. ஓகே. நான் முழுக்க முழுக்க அவனோட பாயிண்ட்ல தான் பார்க்குறேன். அவன் திருந்துனான். அதுவரைக்கும் மனைவி தனக்கு கீழ நெனச்சுக்கிட்டு இருந்தான். அவன் திருந்தும்போது மனைவி தனக்கு ஒரு தெய்வமா இருந்து வழி நடத்தியிருக்காங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே. அப்போ ஒரு தெய்வம் காசிலேருந்து அவங்க வந்து அயோத்தியிலேருந்து காசி ராமேஸ்வரம் வராங்க சாமி ஆமா. பார்க்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என் வீட்லயே ஒரு சாமி இருந்திருக்கு. என்ன ஒரு சாமிய பார்க்க வந்து ஒரு சாமிய விட்டுட்டேனே! ம். அப்படிங்கிற அந்த ஆற்றாமை தான். ஒப்பாரியில நீங்க நெறைய கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா, ஒப்பாரியில சொல்லுவாங்க. என்ன "ஐயா ராசா நீ தெய்வம் மாரி இருந்தியே உன்ன விட்டனேயா" அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி அ ஒரு தெய்வத்த வந்து பார்க்க வந்து ஒரு தெய்வத்த விட்டுட்டேன். அவனோட பாயிண்ட் அதுதான். என்ன எப்போதுமே நம் வாழ்க்கை கண்ணாமூச்சியா, மண் மேல இப்போதும் நான் தான் சாட்சி. அவன் வேற யாரும் காட்ட முடியாது. ஆமா. என்ன, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம். ஒண்ணா இருக்கும்போது கீரியும் பாம்பு மாரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம். உன்ன நான் புரிஞ்சுக்கல. ஆனா நீ என்ன புரிஞ்சுட்டு தான் இருந்த. அவ புரிஞ்சுக்காம இல்ல. தன் கணவன் எப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டதுனால தான், இத்தன வருட காலம் அவனோட குடும்பம் நடத்தியிருக்க முடியும். அப்ப அவ புரிஞ்சிருந்தா. நான் தான் உன்ன புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். கண்ணாமூச்சி நம்ம வாழ்க்கையா, இந்த மண் மேல எப்போதும் நான் தான் சாட்சி அப்படிங்கிறத அங்க பதிவு